இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்க ஒரு மூவி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாத லைக் பண்ணிட்டு வீடியோ போகிறாங்க. ஸோ அந்த மூவி பேர் என்னன்னா வார்டோ. ஐஎம்பியோட 5.5 ரேட்டிங் கொடுத்தாங்க. ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் சொல்லிக்கிற மாதிரி இல்லைனாடைய செகண்ட் ஹாஃப் டீசெண்டாகவே இருந்தது. அண்ட் 2 செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ் நடிச்சா இந்த படம் போதுமான அளவு கலெக்ஷன் எடுக்கல. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோவா இந்த மூவி எனக்கு வர்த்தா தெரியல. என்ன காரணம், சிறப்பு லாஜிக் மிஸ்டேக் அண்ட் அன்வான்ட் சீன் நிறைய இருக்கு. சரி, இப்போ மூவியோட கான்செப்ட் பற்றி சொல்லணும்னா ஹீரோ கபீர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஆஃபர் வருது கலின்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர. இந்த கதையை பத்தி சொல்லணும்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண கபீர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அசைன்மெண்ட்டோட மினிஸ்டரோட ஃபேமிலியை கொள்ளணும், அது ஃபிளைட்ல. ஆனா கபீர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னால இப்போ ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்கறான். பட் கபீர் ஹெல்ப் கேட்ட அந்த பர்சனும் கலியில ஒரு நம்பர் தான். அது மட்டும் இல்லாம கபீரோட சின்ன வயசு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவான். சின்ன வயசுல என்னதான் உயிர் நட்பா இருந்தாலும் இப்போ விரோதியா மாறிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, கபீர் கலியோட பிளானை எப்படி தடுத்து நிறுத்துறான், அண்ட் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க மெம்பர்ஸ்ல யாரு எதிர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா செயல்பட்டு வராங்க, அண்ட் கபீரோட சின்ன வயசு நட்பு எப்படி விரோதமா மாறுச்சு, இதெல்லாம் பத்தி சொல்றத கான்செப்ட். என்னதான் மூவி கொஞ்சம் ஓவரா இருந்தாலே சிஜி அண்ட் கிராபிக்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மறக்காம போய் பாத்துருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மூவி அவைலபிளா இருக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய மூவி சீரிஸை பத்தி ரிவ்யூ பக்கம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் போட்டுருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம்.